குயிக் 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 குயிக். ஐயோ, புல்டாக் வரதுக்கு டைம் ஆச்சு. அவர் ரூம்ல எலும்பு வச்சியா? சரி, தண்ணி வச்சியா? இல்ல. ஐயோ, பெருக்கினது போதுமா? பெருக்கி பெருக்கியே தரைய பள்ளமாக்கிறாத. என்னது, டேபிள் சேர் எல்லாம் தூசியா இருக்கு, கிளீன் பண்ணலையா? பரவாயில்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாம் உட்கார்ந்து தேய்ச்சே கிளீன் பண்ணிடுவாங்க. நீ புறப்படு. என்னது, விளக்கமாற எங்க கொடுத்துட்டு போறா? இதை நான் எங்க வைக்கிறது? புல்டாக் வர்றதுக்கு டைம் ஆச்சே. மணி 10 புல்டாக் வர நேரம். சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலையை ஆரம்பிங்கயா. நல்ல வேலை, இங்க நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு. சார், கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார், இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல என் மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹெக்டர் சார். குட் மார்னிங் டாக்டர் ராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தானே உடனே வந்துச்சு. ஐயோ, சீக்கிரமா கழுத்து போடு. பேன கூடிய ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன், என்னன்னு காரணம் தெரியுதுல? காரணம் ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ, ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட அர்த்தம் உனக்குமே. எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல சார். சார், உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ, கூப்பிடுறாமா? இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா, மகமாயி, ரத்த காட்டேரி. என்னப்பா, அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஏன் சார், நீங்க வேற காளி மொழின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார், ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார், நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கெனடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். என்ன பண்ணா பார்த்து சொல்லட்டுமா? பாரு, பாக்குறேன். சார், அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குறையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போட்டிருக்கேன். டைபிஸ்ட உள்ள கூப்பிட, அவ்வளவு நான் குறையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பு தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடைய உன்ன வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமாசாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. என் பட்டனை இல்ல, உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டுவாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும். நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை
அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னா மீட்டிங் பாதியிலே நிறுத்திட்டு போறாங்க. என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போன? கோச்சுக்காத தெய்வம், ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடநடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட். அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தடவை சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க. 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும். புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம், எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல வேண்டான்னு அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தரம் சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மாதா கோயில வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடுவேன். மொட்டையா இடியட் நீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமனை கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட். இடியட்னா முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார், யோ, உனக்காக என் மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்து, அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. சார் வரதான் வரீங்க, இப்படியே சாப்பிடுற மாதிரி வாங்க சார். இப்படியே கைய வச்சுட்டு வர சொல்றியா? போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். அப்ப போயிட்டு வரேன் சார். ஆமா சார். சிரமா இதே மாதிரி வருஷங்களை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கணும்பா. கண்டிப்பா கொடுக்குறேன். சீக்கிரமா புறப்படுங்க சார். புல்டாக் வரப்போகுது. ஆமா சபாஷ், எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நீ படுத்தாத. எதுக்கு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டு வைங்க. ஏன்? புல்டாக் வராரு. அத அவர் கழுத்துல எல்லாம் மாட்டணும். இத அவர்கிட்ட சொல்றேன். யோ, என் சீட்டு கிழிஞ்சிரும். பார்ட்டிக்கு வந்தவங்கிறத அவர்கிட்ட சொல்றேங்க. நல்ல வேலை. சீக்கிரம் வண்டி எடுங்க. பாக்குறேன். தேங்க்யூ, பாய். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்சை. நல்லா இருக்கு சிவராமா. ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபிள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோழி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ். ஐம் சாரி சார். சார் கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐய் லக்ஷ்மி. ஏம்பா யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார். ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய, வாடிங்க. கூப்பிட்டீங்களா? ஏண்டி கூப்பிட்டோன வரல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய் எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கே ஆயிடுவேன். யார் யார் தெரியுமா? என்னோட ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே அவரா? சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்டை கிழிச்சிடுற. ஏய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? சார், தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல் மாதிரி நீங்க எப்பவும் இடம் பிரியாம இருக்கணும். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ காப்பி கொண்டா. தெய்வம் தெய்வம். சார், நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காப்பி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி இப்படி விரட்டுறிய? சார், வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. சீக்கிரம் கொண்டா. அங்க போடுறீ. சார். என்ன சார், காப்பில சக்கரை இல்லையா? ஏய் ஏண்டி காப்பில சக்கரை போடல? இல்லங்க. எதிர்த்து பேசாத. சக்கரை போட்டிருக்கேன், எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கரை வியாதியா? ஏய் ஏண்டி காப்பில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்த? எனக்கு தெரியாது. ஏய் இந்தா சக்கரை இல்லாத காப்பி கொண்டா. போ போ. பாத்துமா, விழுந்துட போறேன். ஏன்பா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார்.
தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்ப நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்புறம் அவ கை ஓங்கிடும். ஏன் லட்சுமி, சீக்கிரமா சீக்கிரம் குடி. டூ மச் டூ மச், இது ரொம்ப அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிடுறேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறேன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடைக்க ஆடுறேன்னா, என் மேனேஜர் நீங்க உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புரிஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காஃபி கொட்டினா அத புடவை துடைக்கிறதா? புத்தம் புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன் ஆமா? இல்லைங்க, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவைய சொன்னம்பா, கம்ப்யூட்டர் சாரி ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ அதாங்க முக்கியம். தெய்வம் தெய்வம். உங்களுக்கு தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார். சரி, டைம் ஆச்சு. என்னங்க, என்னடி அவரை சாப்பிட்டு போக சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற. சமைக்கணும் சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும் சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத, சமைக்கணும் சாப்பிடணும். ஆமா, என்னாச்சுங்க இருக்கு? நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார். கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பார்க்கறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு, எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்பாங்க, நீங்க தலைகையா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வ நாயகி, அதத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமியை சொல்லலையா? நான் மாமியை சொன்னேன்டா. குருநாதா, சீக்கிரம் ஐடியா குடுற, அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா. என்னது, போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போறீங்களா? என்னங்கடா இது? அது அப்படித்தான், பேய பிசாசு கையில தான் கொடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயோ, என்ன அடக்கம்பா, ஒவ்வொரு ஆம்பளைங்களும் உங்க காலில் விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா. லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா கொள்ளையர்னு ஒரு அறை விடுங்க. அடிக்க சொல்றியா? அது பாவம் இல்ல. பொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அறை விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நீயும் கூட வர்றியா? புருஷோத்தமா, கவலைப்படாத, இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல, ஆடு வேங்கை ஆகாது, பிரியாணி ஆயிடும். டேய் சிவராமா, நானும் வர்றேன்.